தேவனை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்க வேண்டும், ஏன் ஆராதிக்க வேண்டும், அடுத்து ஆராதிக்க வேண்டும். இவைகள் தான் நம்மளுடைய ஆராதனையினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. எப்படி ஆராதிப்பது, ஏன் ஆராதிக்க வேண்டும், அதற்கு எளிதாக நமக்கு பதில் தெரிகிறது. நம்மை படைத்தவர், நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தவர், என்னை ரட்சித்தவர், அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் எப்படி ஆராதிக்க வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகள் தன்னை எப்படி வேண்டுமானாலும் ஆராதித்து விடுவதற்கு தேவன் அனுமதிக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்பதையும் வேதம் பல இடங்களிலே நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறது. ரோமர் 12:1 நாம் வாசிக்கிறோம், இது புத்தியுள்ள ஆராதனை என்று நமக்கு பவுல் ஒரு அறிவுரையை தருகிறார், ஆலோசனையை தருகிறார். எப்பொழுது புத்தி உள்ள ஆராதனை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதோ, புத்தி இல்லாத ஆராதனையும் இருக்கிறது. எப்படி சரியான விசுவாசம் என்கிற வார்த்தை இருக்கிறதோ, வீணான விசுவாசமும் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:1, 2, 3 வசனங்களை வாசித்தால் அதுல எது சரியான விசுவாசம், எது வீணான விசுவாசம் என்று நீங்கள் பார்க்க முடியும். நான் போதித்தபடி நீங்கள் அதிலே விசுவாசித்திருக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் விருதாவா இருக்கும் என்று பவுல் எழுதுகிறார். அப்ப நம்முடைய விசுவாசத்திலும் வீணான விசுவாசங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்மளுடைய ஆராதனையிலும் புத்தி இல்லாத ஆராதனை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய கீழ்ப்படிதலிலும் கூட இப்படிப்பட்ட தவறான கீழ்ப்படிதல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, சரியான கீழ்ப்படிதல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்தில் தான் நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு சரியான நிலையிலிருந்து வழுவி போக அதிகமான வாய்ப்பு இருக்கு என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வேதாகமத்துல 2 முக்கியமான கூட்டத்தாரை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 2 பேர் தேவனை எப்படி பார்த்தார்கள், தேவனுடைய செயலுக்கு தங்களுடைய பிரதிபலிப்பை எப்படி காண்பித்தார்கள், இதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆராதனை ஒரு சரியான ஆராதனையா இருக்கும் என்று நம்புகிறேன். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அடுத்து 9வது வசனம், அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இது முதலாவது நடந்த ஒரு சம்பவம். 2வது என்ன நடக்கிறது? அதே போல 10வது வசனம், 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. நம்பர் 3. அடுத்து தொடர்ந்து வாசிச்சோன்னு சொன்னா 15வது வசனம் பாருங்க. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப மொத்தம் 2 வசனங்களிலே அவங்க அதிகமா மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை பெற்றும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இப்பொழுது கடைசியாக தேவன் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் வருவேன், உங்களுடைய மானத்தை காத்து கொள்ளுங்கள் என்று ஒரு உருவகமாக ஆண்டவர் அவர்களிடத்திலே பேசிவிட்டார். இனி அவ்வளவுதான், நான் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறேன், இனி அவ்வளவுதான். ஆனா இதிலிருந்து நாம என்ன தியானிக்க முடியும்னு கேட்டா, இந்த ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு ஏன் இது எனக்கு வந்தது என்று அவர்கள் யோசிக்கவில்லை. இவர்கள் அடுத்த நிமிஷம் இதையெல்லாம் செய்வதற்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமை உள்ளவரை நாம் என்ன செய்வோம்? தூஷிப்போம். இவர்கள் தூஷிக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் அங்கு நமக்கு ஒரு வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். நாம முதலில் வாசிச்ச அந்த 9வது வசனத்துல பாருங்க, இவைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அப்ப தேவனுடைய ஆராதனை மகிமைப்படுத்துதல், மகிமை உண்டாகட்டும்னு சொல்லுகிறதுனால உடனே தேவனுக்கு மகிமை உண்டாயிருச்சு, நான் ஆராதித்து விட்டேன் என்று அர்த்தம் அல்ல. நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது கிரியையில் வெளிப்பட வேண்டும், விசுவாசத்தில் வெளிப்பட வேண்டும், விசுவாசம் கிரியையில் வெளிப்பட வேண்டும். இதையெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அங்கு தேவன் மகிமைப்படுகிறார். அப்ப முதலில் அவர் எதிலே மகிமைப்படுகிறார் என்று சொன்னால் நம்முடைய மனம் திரும்புதலில் அவர் மகிமைப்படுகிறார். பரலோகத்திலே மனம் திரும்பும் பொழுது அதிகமான சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தேவ தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தேவன் மகிமைப்படுகிறார்.
நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு மனம் திரும்பவில்லை. அப்ப உபத்திரவம் வருகிறது. இவர்களுடைய பிரதிபலிப்பு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வரணும்? கஷ்டத்தை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அதை ஆக்கப்பூர்வமாய் பார்க்கவில்லை. அதில் இருக்கிற தேவனுடைய கரத்தை பார்க்கவில்லை. இங்கு நிச்சயமா இந்த உபத்திரவம் ஏதோ சாத்தானாலே வந்து விட்டது என்று நம்ம அதை கேட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது. தேவனுடைய தூதன் கலசத்தை ஊற்றுகிறான். தேவன்தான் அவர்களுக்கு இந்த உபத்திரவத்தை கொடுக்கிறார். அதிகப்படியான வெப்பம் வருகிறது. இவர்கள் தேவனை தூஷிக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். இதே போல அவர்களுக்கு உபத்திரவம் வந்தாலும் கூட அவர்கள் தேவனை தூஷிப்பதில்லை, தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். யார் அவர்கள் என்று கேட்டால், அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் இருக்கிறவர்கள், ஆட்டுக்குட்டியானவருக்காக நிற்கிறவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளை மிருகம் கொன்றொழிக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக கொடுத்துட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீ யுத்தம் பண்ணுவதற்கு அதிகாரம் கொடுத்து விட்டேன். இதை வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது? அப்ப சண்டை மட்டும் அவன் போட்டுக் கொள்ளலாம் போல் இருக்கு, அவனால ஜெயிக்க முடியாது போல. இல்லை, அடுத்த வசனம் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. 6வது 7வது வசனம் பாருங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நீ போர் மட்டும் செய்வதில்லை, நீ என்னுடைய பிள்ளைகளை கூட என்ன பண்ணிக்கொள், ஜெயித்துக்கொள். அவங்களை நீ வெற்றி பெற ஆண்டவரே அதிகாரம் கொடுக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் எப்படி அதிகாரம் கொடுக்க முடியும்? இதெல்லாம் சில கிறிஸ்தவர்களால், சில போதகர்களால் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த வசனத்தை வாசிச்சாலே அவங்களுக்கு பிடிக்காது, ஓடிடுவாங்க. ஆனால் இந்த வசனம் 100% உண்மை. தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களை மிருகத்திடம் தோற்று போகும்படிக்கு அனுமதித்து விட்டார். அர்த்தம் என்னன்னா, மிருகம் அவர்களை கொல்லுகிறான். அந்தி கிறிஸ்து அவன் கொலை செய்கிறான் கர்த்தருடைய பிள்ளைகளை. அவன் நினைத்து கொண்டான், என்னுடைய வல்லமையினாலே நான் கொலை செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு வல்லமை இருக்கிறது, எனக்கு ஞானம் இருக்கிறது, நான் கொலை செய்கிறேன். ஆனால் வசனம் நமக்கு தெளிவாய் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் இப்படி அவன் செய்யும்படிக்கு தேவனே அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஏன் கொடுக்கணும்? இப்பதான் தேவனுடைய பிள்ளைகள் யார், தேவன் அல்லாத பிள்ளைகள் யார், தேவனை சரியாக பின்பற்றுகிறவர்கள் யார், தேவனை சரியாய் புரிந்து பின்பற்றுகிறவர்கள் யார் என்கிற வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு முன்பதாக உபத்திரவத்தை அனுபவித்தவர்கள், அவங்களுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் அந்த உபத்திரவம் அல்ல, சூரியனின் மேல் கலசம் ஊற்றப்படுகிற ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வெப்பம் இருக்கிறது. இது ஒரு நபருக்கு மட்டுமல்ல, எல்லாரும் அங்கு வெப்பத்தால் தகிக்கிறார்கள். ஏதோ தனிப்பட்ட முறையில எனக்கு மட்டும் ஒரு பிரச்சனை வருகிறது, ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் பரவாயில்லை யோசிப்பதற்கு அங்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் மேலும் உபத்திரவம் வருகிறது, கஷ்டம் வருகிறது. ஆனால் இவர்கள் எதை பற்றியும் யோசிக்கவில்லை, தேவனை தூஷிக்கிறார்கள். ஆனால் இங்கு கர்த்தருக்காக நின்றவர்கள், உண்மையாய் வாழ்ந்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், அந்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாதவர்கள், எப்பொழுதும் நாங்கள் நேர்வழியிலே நடப்போம் என்று நிற்கிறவர்கள், விட்டு கொடுக்கிறவர்கள், உண்மையுள்ளவர்கள், இவர்கள் தோற்று போகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அப்ப இவங்க எந்த அளவுக்கு தூஷிக்க வேண்டும், இவர்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு, ஐயோ இந்த தேவனுக்காக நாங்கள் நின்றோமே, இவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்றை அனுமதித்து விட்டாரேன்னு அவரை சார்ந்தவர்கள், அவருடைய உறவினர்களாகட்டும், எந்த அளவுக்கு தூஷிக்கணும். ஆனால் அங்க யாரும் தேவனை தூஷிக்கல. தட்ஸ் a டிஃபரன்ஸ். அதுதான் ஆராதனை. பாருங்க அங்க நடந்தது என்ன. 7வது வசனத்துல நம்ம வாசிச்சோம், எல்லாரும் மேலும் எல்லாரையும் ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 8வது வசனம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இப்ப நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தாரை மிருகம் கொல்லுகிறான், அவர்கள் மடிகிறார்கள். ஆனால் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்காத, அல்லது ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிறாத மற்ற எல்லாரும் அதை வணங்குகிறார்கள். சோ வணங்காதவர்கள் மரிக்கிறார்கள், வணங்குகிறவர்கள் உயிர் பிழைக்கிறார்கள். தேவனுடைய பார்வையில
நாம உயிர் வாழுவது முக்கியமா அல்லது தேவனுக்காக வாழுவது முக்கியமாங்கிறதான் கேள்வி. உயிர் வாழ்வது வேறு, தேவனுக்காக வாழ்வது வேறு. உயிர் வாழ்வது என்று சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்து உயிர் வாழ்வேன். தேவனுக்காக வாழ்வது என்று சொன்னால் எங்கு தேவனுக்காக நான் அங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறதோ அந்த இடத்திலே நான் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அன்றைய தினத்துல மட்டுமல்ல, இன்றைய தினத்திலும் இது நமக்கு புரியாத புதிரா இருக்கிறது. ஏன் ஆண்டவரே இது? என்னுடைய பிள்ளைகள் யார் என்பதை விளக்குகிறேன். அடுத்த வசனத்தில் விடை இருக்கிறது. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இந்த சூழ்நிலையில் வெளிப்படும். எங்கு கர்த்தருக்காக உபத்திரவம் வருகிறதோ, எங்கு கர்த்தருக்காக இப்படிப்பட்ட பாடுகள் வருகிறதோ, அங்கு பரிசுத்தவான்களுடைய விசுவாசமும் பொறுமையும் வெளிப்படும். அதே இடத்தில் யார் ஜெய புஸ்தகத்துல பேர் எழுதப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களும் அங்கு வெளிப்படுவார்கள். இங்கு மிருகத்திற்கு முன்பதாக தங்களுடைய உயிரா தேவனா என்று வரும் பொழுது தங்களுடைய உயிரையும் பாராமல் தேவனுக்காக தங்களை அப்படியே ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்களுடைய விசுவாசம் பொறுமை அங்கு விளங்குகிறது. ஆனால் வேறு சில கூட்டத்தார் ஒரு உபத்திரவம் வந்த உடனே தேவனை தூஷிக்கிறார்கள். ஆனால் இங்கு இவர்கள் தேவனுக்கு மகிமையாய் நிற்கிறார்கள், தேவனுக்கு ஆராதனையாய் நிற்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை? வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் மகிமைப்படுத்தும்படி மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புவதற்கே அவர்கள் ஆயத்தமாக இல்லை. ஆனால் இங்கு உள்ள கூட்டத்தார் ஏற்கனவே மனம் திரும்பியவர்கள், கர்த்தருக்காக வாழுகிறவர்கள். அவர்கள் உபத்திரவத்தை சந்தோஷமாய் சகித்துக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த உணர்வுள்ள ஆராதனையை ஏறெடுக்கிறோமா? இல்ல என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே ஐயோ குய்யோ முறையோ என்று கதறிக்கொண்டு என்னுடைய சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நான் பொறுமையை இழந்து, விசுவாசத்தை மறந்து போய் திரும்ப என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அடுத்து அப்பாடா சரியாயிருச்சுடா சாமி அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவன் நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயமானவர்னு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு பெயரா ஆராதனை? அது உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தில் இருக்கிறவர்களும் அதை செய்ய முடியும். இங்கு இவர்கள் மரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேவனை ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசம் விளங்குகிறது, அவர்களுடைய பொறுமை விளங்குகிறது. ஒரு சிறிய உபத்திரவம் உங்க லைஃப்ல வந்தாலே போதுமானது, நீங்கள் யார் என்பது வெளிப்படுகிறது. என்னுடைய விசுவாசம் எங்கே போயிற்று, என்னுடைய பொறுமை எங்கே போயிற்று, என்னுடைய சகிப்புத்தன்மை எங்கே போயிற்று, என்னுடைய சமாதானம் எங்கே போயிற்று. கர்த்தருக்காக நாம் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று பிலிப்பியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எந்த சமயத்திலே நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்கள் என்று வெளிப்படும்? கஷ்டத்தின் சமயத்துல, துக்கத்தின் சமயத்துல, சந்தோஷத்தின் சமயத்துல அல்ல. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களிடத்துல அதிகப்படியான பணம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களோடு கூட நிறைய பேர் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க, நண்பர்கள், உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க. எப்பொழுது நீங்கள் மிக மோசமான கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் விட்டீர்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவர்கள் எதற்காக உங்களோடு கூட இருந்தார்கள் என்று. எங்க இவன் நம்ம இடத்துல பணம் கெட்டு விடுவானோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விடுவார்கள். நாம் அவர்களை குறை சொல்லுவோம். இவர்கள் எல்லாம் நண்பர்களா, இவர்கள் எல்லாம் உறவுகளா, பணம் இருக்கும்போது வருகிறார்கள், பணம் இல்லாத போது ஓடி விடுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய கஷ்டம் வந்தால் கூட அடுத்த நிமிஷமே என்னுடைய சமாதானம் காணாமல் போய்விடுகிறது, சந்தோஷம் காணாமல் போய்விடுகிறது. ஆனா இங்கே பாருங்க, அங்கு பரிசுத்தவான்களை ஜெயிக்கும்படி அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய விசுவாசத்தையும் பொறுமையையும் அதிலே காண்பிக்கிறார்கள். ஆனால் வேறு கூட்டத்தார் தேவனை தூஷிக்கிறார்கள். இத்தனைக்கும் அவர்கள் பாவம் செய்கிறவர்கள். தேவன் மனம் திரும்புவதற்காக தான் அந்த சின்ன உபத்திரவத்தை அனுமதித்திருக்கிறார். ஆனால் மனம் திரும்புவதற்கே அவர்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் தேவனை தூஷிக்கிறார்கள். சோ பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தினார். எந்த சூழலில் மகிமைப்படுத்தினார்? அதை தான் நாம் யோசிக்க வேண்டும். அவர் பணக்காரராய் இருந்து சந்தோஷமான சூழ்நிலையில் மட்டுமல்ல, ஒருவேளை அவர் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு உபத்திரவம் இருந்தது, சில இடங்கள்ல உபத்திரவம் இல்லாத சூழ்நிலையும் இருந்தது. ஆனால் சிலுவையில் கூட அவர் பிதாவை மகிமைப்படுத்தினார். சாகும் தருவாயில் பிதாவை மகிமைப்படுத்தினார். உபத்திரவத்தின் மத்தியிலே பிதாவை மகிமைப்படுத்தினார். தன்னோடு கூட இருந்தவர்கள் தன்னை விட்டு விட்டு ஓடிய போது கூட அவர் எந்த ஒரு இடத்திலும் பிதாவை மகிமைப்படுத்துவதை விட்டுவிடவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் பிதாவுக்கு பிரியமானவராக இருந்தார்.
அவர் நமக்கு ஒரு முன்னோடினவராக, முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மூலமாய் நாம் அவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்ன? வெறும் அவரை பேரை சொல்லிட்டு, பிதாவே உமக்கு வணக்கம், வாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா என்று சொல்லுவதா இயேசுவின் நாமத்தின் மூலமாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் என்பதின் அர்த்தம்? அதல்ல அதனுடைய அர்த்தம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறையும் அவர் எப்படி ஆராதித்தாரோ, அவருடைய அதிகாரத்தின்படி, அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய எக்ஸாம்பிள், அதுதான் இந்த நேம் ஆஃப் காட் அப்படிங்கிறதற்கு அர்த்தம். ஆண்டவரே, அவர் சொல்லிய வண்ணம் நாங்கள் உம்மிடத்துல வந்திருக்கிறோம், அவரால் நாங்கள் வந்திருக்கிறோம், அவரை மையப்படுத்தி வந்திருக்கிறோம், அவருடைய உபதேசத்தின்படி வந்திருக்கிறோம். இது எல்லாம் தான் இந்த நேம் ஆஃப் காட் அப்படிங்கிறதற்கு அர்த்தம். வெறும் பேரை சொல்லிட்டு பிதாவே நீங்கள் வாழுக அப்படின்னு சொல்லுகிறதல்ல. அப்படி பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்ல முடியும், நம்ம இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை ஆராதிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒரு விசை நம்மை நாமே நிதானித்தறிவோம். நம்முடைய ஆராதனை எந்த சூழலிலும் தேவனை ஆராதிக்கக்கூடிய அவருக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறதா என்பதை யோசித்துப்பார்.